ஆமென். அல்லேலூயா. ஏன்னா தேவ ஆலோசனைன்னு போகும்போது ஆவியானவர் வார்த்தையை தருவார். அல்லேலூயா. வார்த்தையோடு நீங்கள் போகும்போது தேவ வார்த்தை உங்களை என்ன பண்ணுது, அப்படியே நடத்தும். அதன்படி நீங்கள் நடக்கும்போது பெரிய காரியத்தை காண்பீங்க. இந்த டிசம்பரில் சொல்ல நீ இதிலும் பெரிய காரியத்தை பார்ப்பாய். இனி சின்ன காரியம் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறாரு. இதெல்லாம் நடக்குமானா நடக்கும் என்கிற காரியத்தை செய்வார். அதுக்கு தான் உனக்கு ஒரு டெமோவை போட்டு வந்தேன். வெயில். அல்லேலூயா. என்ன டெமோ? இந்த டெமோவை பார்த்துக்கிடணும். நாம் பெரிய காரியங்களை செய்வதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, தேவனுடைய வார்த்தையானது ஜீவன். எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க பார்ப்போம். 4:12 வாசித்திருவில நானா வாசிக்கணுமா? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உடையது. தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா? முதல்ல தேவ வார்த்தை எப்படி இருக்கு? ஜீவன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4:12 எல்லாம் எடுத்துக்கோ. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உடையதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கனாலதான் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துறதாகவும் இருதயத்தின் நினைவையும் யோசனையும் வகையறுக்கிறதா இருக்கிறதை. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென், 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 ஆமென். நீ ஒரு பிரச்சனையோடு இருக்கும்போது வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது அதை எப்படி வாசிக்கணும்? சும்மா உடனே அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படின்னா யூதாசு நாண்டு கட்டி செத்தான்னு வரும். அப்படி வாசிக்கக்கூடாது. டெய்லி பைபிளை என்ன பண்ணணும்? தொடர்ச்சியாக படிக்கும்போது உனக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது ஆவியானவர் அன்னைக்கு வசனத்தில் உன் இருதயத்தின் யோசனையும் என்ன போட்டிருக்காதுல, அதாவது தேவனுடைய இல்லை இருதயத்தின் நினைவையும் யோசனையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. உடனே ஆவியானவர் அன்னைக்கு உனக்கு என்ன பண்ணுவார்? இப்படி தான்பா இன்னைக்கு வழி நல்லதை சொல்லுவார். இந்த வழியில் நீ போம்பார். அவன் சொல்லுவான் அது நடக்காதும்மா. ஆனால் ஆவியானவர் சொல்லுவான் உன்னை செழிக்க வைக்கவே நான் வைத்திருக்கிறேன் பாரு. நீ எதை நம்புவ? அந்த சூழ்நிலையில் கர்த்தர் என்ன சொன்னார்? அல்லேலூயா. என்ன சொன்னார்? அருமையான பெருசியால் அம்மா ஒரு சங்கீதத்தை படித்து ஆவியானவர் சொன்னாராம், இந்த திருமண காரியத்துக்கு இதுதான் கரெக்டு அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு சாயங்காலம் நானும் என் மனைவி எங்கேருந்து வரோம்? திருநெல்வேலியிலேருந்து வரும்போது ஒரு செய்தியை எடுத்து காதில் போடுவோம். ஆவியானவர் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதத்தை எடுத்து நானும் காதில் வச்சுருக்கேன். இந்த அம்மா ராத்திரி 10 மணிக்கு பேசுவாங்கன்னு ஆவியானவருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் நான் 6 மணிக்கு என்ன பண்ணுறேன்? காதில் போட்டுட்டு கேட்டுகிட்டே வரேன் அந்த சங்கீதத்தின் விளக்கத்தை கேட்டு முடித்த உடனே வந்தோடனே இந்த அம்மா 10 மணிக்கு பாஸ்டர் எனக்கு ஆண்டவர் இந்த சங்கீதத்தை எடுத்து ஆவியானவர் படிக்க சொன்னார். அந்த அம்மாவுக்கு ஒரு குழப்பமாக இருந்துச்சு. ஒருத்தன் வேகு பார்க்க வந்தவன் அந்த அம்மாவுக்கும் சேர்ந்து பேசாமல் இவங்களுக்கும் சேர்ந்து பேசாமல் 3வது ஆளுக்கு பேசிட்டு போயிட்டான். அதனால் இந்த அம்மாவுக்கு யாரை நம்ப நான் அப்படிங்கிற ஒரு திணறல் திக்கள் முட்டல் இருக்கும்போது அந்த அம்மா ராத்திரி 10 மணிக்கு அடித்த உடனே ஆவியானவர் என்கிட்ட பேசின வசனம், அந்த அம்மாட்ட பேசின வசனம், அந்த அம்மாவுக்கு இருதயத்தின் நினைவையும் யோசனையும் வகையறுக்கும்படிக்கு தேவன் சொன்னார். அவர்கள் தாயும் மகனும் இந்த ஊழியத்தின் வாசல்ல ஊழியம் செய்கிறவர்கள். இந்த வசனம் இதைத்தான் சொல்லுது, இவர்களையும் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். சும்மா கிடையாது. எது நடந்தாலும் ஒரு தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய வெளிப்பாடு இறந்து நடக்கும்போது சும்மா மழை நிற்குமா? சும்மா கேசரியில் டேஸ்ட் வருமா? எல்லாம் அங்கே ஏற்கனவே என்ன பண்ணியாச்சு? எழுதியாச்சு. இருதயத்தின் யோசனையின் நினைவையும் வகையறுத்தாச்சு.